தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதில் கர்த்தருக்குள் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? இறைவனுடைய பெரிதான கிருபையில் நாம் இன்று வரைக்கும் உயிரோடு கூட இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்தில் ஒரு வசனம் இப்படியாக வருகிறது: நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே, நிற்கிறவன் எவனும் தான் நிற்கிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவனுடைய பெரிதான கிருபையிலே நான் நிற்கிறேன் என்று சொல்ல கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையே. பிரியமானவர்களே, நம்முடைய வயது சார்ந்த அதே வயது ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்க நிறைய பேர் கண்களை மூடிவிட்டார்கள். பிரியமானவர்களே, நாம் இன்று வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறோம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். அவருடைய கட்சியில் நீங்களும் நானும் இணைந்திருக்கிறோம். அவருடைய கட்சி எப்படிப்பட்ட கட்சி? சாத்தானை வென்று சாத்தானை தோற்கடிக்க செய்து வெற்றியை எடுத்த கட்சி அவருடைய கட்சி. நாம் இயேசுவானவருடைய கட்சியில் இணைந்திரு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. நமக்கு தலைவர் ஒருவர் தான். பூமியில் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள். என்னவெல்லாம் நடக்கிறது அந்த பூமிக்குரிய தலைவர்கள் மூலமாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு என்பது உங்களுக்கும் எனக்கும் தெரியும். என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய சீஷர்கள் வாழட்டும், தலைவனாகிய நான் சாகட்டும் என்று சொல்லி கல்வாரி சிலுவையில் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் உங்களுக்காக, எனக்காக. நாம் நித்திய வாழ்வு அடையும்படியாக, நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்பதுதான் சத்தியம். சத்தியத்திலே சத்தியம். பிரியமானவர்களே, இந்த ஒரு மனப்பான்மையோடு கூட, விசுவாசத்தோடு கூட தேவனுடைய சத்தியத்தை இன்று நாம் ஆராய்வோம், தியானம் செய்வோம். பிரியமானவர்களே, கடந்த சில மாதங்களாக, பல வாரங்களாக தொடர் போதனையாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பில இதுவரைக்கும் நாம் 26 பாகங்கள் வெற்றியோடு முடித்திருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையில அதனுடைய தொடர் போதனையை இன்று பாகம் 27 நுழைந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாகம் 27 மேலும் ஒரு நிஜ உலக கதாநாயகனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரிந்தவர் தான் அவர். பரிசுத்தவான்கள் சபைக்கு சென்று கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகளுக்கு இந்த பரிசுத்தவான் யார் என்பது உங்களுக்கு தெரியும். இயேசுவானவருடைய சீஷர்களிலே முதல் சீஷர் அல்லது மிகவும் பிரியமான சீஷர் என்று சொன்னால் அவருடைய பெயர் பேதுரு என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். சீமோன் என்கிற பேதுரு. அவருடைய பெயர் சீமோன் என்று இருந்தது. ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு அவருடைய பெயரை மாற்றினார். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு நபரை மட்டும்தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன். அதற்கு பிறகு நிறைய தலைப்புகளில் காலியாகும் போதெல்லாம் ஜாலியாகும் வாழ்க்கை என்ற தலைப்பை நான் எழுதி வைத்திருக்கிறேன். நிச்சயமாக நம் அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மாபெரும் பலன், ஸ்ட்ரென்த். ஆகவே மனுஷன் அப்பதினாலே மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற வார்த்தைக்கு இணங்க நீங்களும் நானும் இன்று வரைக்கும் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவரை துதித்து கொண்டே இருப்போம், மன மகிழ்ச்சியோடு கூட வாழ்ந்து கொண்டே இருப்போம். பிரியமானவர்களே, சரி, இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பிற்கு 11 துணை தலைப்புகளை நான் வாசித்து விட்டு 2 வேத குறிப்பைகளையும் நான் வாசித்து விட்டு அதற்கு பிறகுதான் தியானம் செய்வது வழக்கம். இன்றும் அப்படியே நான் தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முதலாவது, நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? இரண்டாவது, அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார்? மூன்றாவது, எதற்காக அழைத்தார்? நான்காவது, எந்த சூழ்நிலையில் அழைத்தார்? ஐந்தாவது, அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன? 6, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். 7வது, சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். இன்றும் நாம் பார்க்க இருக்கிறோம். எப்படி சீமோன் என்கிறவரை பேதுரு என்று மாற்றினார் என்று பார்க்க இருக்கிறோம். 8வது, நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? அவர் விரும்புகிறாரே. உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் அவருடைய மனதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அதை யாருமே அழிக்க முடியாது. அழிக்கக்கூடிய மருந்தும் இந்த பூமியில் இல்லை. அவர் அழிக்கிற தேவனும் அல்ல. அவர் உருவாக்குகிற கர்த்தர்.
9வது, நம்முடைய பெயர் மட்டும்தான் அவருக்கு தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? நம்முடைய விலாசத்துல வீட்டிற்கு ஒரு இலக்கம் இருக்கிறது அல்லவா, அந்த இலக்கம் கூட அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. 10வது, வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் தியானம் செய்தோம் பிரியமானவர்களே. கடைசியாக 11வது குறிப்பு, அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளை எல்லாம் பேரிட்டு அழைக்கிறார் என்று சங்கீத புத்தகத்தில் 147வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படியாக வாசிக்க முடிகிறது பிரியமானவர்களே. எவ்வளவு ஒரு நெருக்கமாய் உறவாடி கொண்டிருக்கிற தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆகிய யெகோவா என்னும் தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு என்னும் நாமத்திலே இந்த பூமியிலே உங்களைப் போல என்னைப் போல மனு உரு கொண்டு 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்தார், பிறந்தார். மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தம் செய்யும்படியாக இயேசு என்ற நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று கடந்த பாகத்திலே நாம் தியானம் செய்தோம். இம்மானுவேல் என்று மற்றொரு பெயர், அவருக்கு இன்னொரு நிக்நேம் கொடுக்கப்பட்டது. இம்மானுவேல் என்று சொன்னால் தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், என்றென்றைக்கும் இருக்கிறார். சதா காலங்களிலும் அவர் ஜீவனோடு கூட நம்மோடு கூட இருந்து நமக்கு வெற்றியின் வாழ்க்கை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார் என்று அர்த்தம் பிரியமானவர்களே. இந்த நம்பிக்கையோடு தான் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இந்த நாள் வரைக்கும் இந்த பூமியில எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் வரட்டும் பார்க்கலாம் என்று சொல்லி எதிர்கொண்டு நம்மால் முன்னேறி கொண்டே இருக்க முடிகிறது பிரியமானவர்களே. உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 2 வேத குறிப்புகளை நான் வாசித்துவிட்டு நேரடியாக தியானத்திற்கு புறப்படுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படியாக வாசிக்க முடிகிறது. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் யாருக்கிட்டையாவது நீங்கள் போயிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கணும் அல்லது ஏதாவது ஒரு உதவி பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால், அவரை தெரியுமா, இவரை தெரியுமா, இவர்கிட்ட இருந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வாங்க. சிபாரிசு இல்லாமல் யாரையும் பார்க்க முடியாதுங்க, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் யாருமே தேவையில்லைங்க. உங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர் சொல்லுகிறார், நானே உன்னை சிருஷ்டித்தவர், நானே உன்னை உருவாக்கினவர், நானே உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். I redeemed you, so you no need to worry about anything, about your future. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது கூட நாம் யோசித்து பயந்து கலங்கக்கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். வானத்திலே பறக்கிற பட்சிகளை பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் அவைகளுக்கும் உங்களுடைய பிதாவாகிய தேவன் பிழைப்பூட்டுகிறார். நீங்கள் அவைகளை பார்க்கலும் விசேஷித்தமானவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு அருமையான தேவன் நம்முடைய தேவன். இப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கிறவர்கள் இந்த பூமியில யாராகிலும் இருக்கிறார்களா? அதைரியத்தை கொடுக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் பக்கம் நாம் சாயவே கூடாது பெரியவர்கள். இது ஒரு டூப்ளிகேட் வேர்ல்ட். This world is not original world, it is fake world, fallen world. Unfaithful people are living in this world, whole world, unfaithful people living. So how can we put our trust or confidence upon these earthly people? உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுத்த, இதோ நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்குமா என்று கேள்வி கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்களும் நானும் வர 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 விருத்தி அடைய முடியும், உயர போய் கொண்டு இருக்க முடியும் தொடர்ந்து அவருடைய கிருபையிலே பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை வாசித்து விடுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 32:28 இப்படியாக வருகிறது. அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகா பேர் மாற்றார் பாருங்க. உங்க அப்பா அம்மா வச்ச பேர் அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பினால் நிச்சயமாக கொடுப்பார். எனக்கு என்னுடைய தாய் தகப்பன் வைத்த பெயர் பழனி, அதுதான் அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட பெயர். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் எனக்கு சூட்டின பெயர் தான் மோசஸ். ஆகவே இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்று அருமையாக ஒரு சாட்சியை
யாக்கோபு அவர்களை குறித்து இறைவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவன் குறித்து அவருடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் அவர் பெயர் சொல்லி அழைத்தார், ஆசீர்வதித்தார் என்று பல வாதங்களாக பல மாதங்களாக தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதனுடைய தொடர் போதனையாக இன்று சீமோன் என்ற பெயர் பெற்ற பேதுரு என்ற பெயரை மாற்றின அவரை குறித்து, அந்த கதாநாயகனை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி அன்டச்சபிள் என்று சொல்லப்படுகிறது. தீட்டு அல்லது தீண்டாமை, தொடக்கூடாது, இப்படியெல்லாம் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. சமீபத்தில் நான் ஒரு வெளிநாட்டிற்கு சென்று வந்தேன். வெஜ்ஜு சாப்பிடுகிறவங்க என்னுடைய பக்கத்தில் நின்றுக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. நான்வெஜ் பிரியன் நான். என்னுடைய சாப்பாட்டு பிளேட்டில் ரசத்தை போட்டுக்கொண்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து வைத்தேன். டோன்ட் டச் டோன்ட் டச் டோன்ட் டச் அப்படின்னு அந்த லேடி சொன்னாங்க. எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் கோபம் வந்தது. ஆனால் இந்திய தேசமாக, அதுவும் தமிழகமாக இருந்திருந்தால் அதை திருப்பி எதையாலும் கேட்டிருப்பேன். அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம். அதற்கு நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறது இந்திய அரசு. அன்டச்சபிள் என்று யாரும் பேசவே கூடாது. ஜாதி பெயர்களை சொல்லி பேசக்கூடாது. மேல் ஜாதி கீழ் ஜாதி இதெல்லாம் தீண்டாமை இதெல்லாம் பேசக்கூடாது. இது சரி இருக்கட்டும், ஒரு காரியத்துக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காலத்திலும் இப்படி தான் இருந்தது. ஒரு சில கம்யூனிட்டியை வந்துட்டு பார்க்கவும் மாட்டாங்க, பேச மாட்டாங்க, அவங்களோட கூட உட்காந்து போஜனம் பண்ண மாட்டாங்க, அவங்க பேரை கூட சொல்லி அழைக்க மாட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. அப்படிதான் அந்த காலத்துலேயும் இருந்து, இதை விட அதிகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனாலும் நம்முடைய தேவன் சமத்துவத்தின் தேவன் அல்லவா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பவுலடிகள் சொல்லுகிறார். அவர் சமத்துவர். கிரேக்கன் என்றுமே ரோமன் என்றும் இல்லை, எல்லோரும் அவருக்கு முன்பாக சரிசமமாக பார்க்கிற தேவன் தான். அப்படிப்பட்ட காலத்தில் வந்த இயேசுவானவர் தன்னுடைய குல தொழில் என்று சொல்லப்படுகிறது மீனவர், மீன் பிடிக்கும் தொழில். அதாவது ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நபர், அவருடைய பெயர் சீமோன். அவர் வலையை கலிலேயா கடலிலே வலையை வீசி மீன்களை பிடித்துக் கொண்டிருக்கையில் இயேசுவானவர் அவர்களுக்கு பின்பாக சென்று அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த கதாநாயகனை குறித்து தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு என்னப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு இயேசுவானவர் காணணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். என்னை கண்டார், அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்தார். அந்த நாளிலே சீமோனை கண்டார், அவருக்கு பெயரையும் மாற்றினார், பேதுரு என்று சொல்லி என்று நாம் பார்க்கிறோம். உடனே என்ன சொல்லுகிறார்? அடுத்த வசனம் இப்படியாக வருகிறது. என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு அன்பான தேவன் பாருங்க. இந்த காலத்தில் ரொம்ப ராயலாக லைஃப்பை லீட் பண்ணுறவங்களை பார்த்தா பணக்காரங்க அவங்களோட தான் பழகணும்னு நினைப்பாங்க. ஒரு ஏழை ஒரு 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 சாதாரணமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மேலே பணக்காரனுக்கு கண்களே போகாது. இந்த வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவருக்கு நிகரா அல்லது அவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் அப்படிப்பட்ட ஒரு மேலாதிக்கம் கொண்ட மக்கள் அவர்களுக்கு பின்பாக அவர் போகலிங்க. ஞானிகளை அவமாக்கும்படியாக உலகத்தில் பைத்தியமாய் தோன்றினவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், பெயர் சொல்லி அழைத்தார் என்றெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. அந்த காலத்தில் எப்படி ஒரு ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் இருந்து வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன் தன்னுடைய மகன் இந்த இடத்துல மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நான் முன்குறித்திருக்கிறேன், அவரை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், இப்பொழுது அவரை நான் கண்டிருக்கிறேன், அவரை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்தார் என்று இந்த வேத வசனத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவருக்கு பின் சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய பெயரை எவ்வளவு அழகாக மாற்றினார் என்பதை இந்த வசனம் இப்படியாக கூறுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14வது வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது இயேசுவானவர் அவர்களை நோக்கி, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். அது இருக்கட்டும், பொதுமக்கள் 1000 சொல்றாங்க, நீங்க என்னோட கூடவே நீங்க நடக்கிறீங்க, என்னோடவே சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க,
என்னை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் 12 சீஷர்கள் இடத்துல கேட்கிறார். அப்பொழுது சீமோன் பேதுரு பிரதித்திரமாக சொல்லுகிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் என்று பார்க்கிறோம். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று அவரிடத்துல ஒரு நல் பெயரை பெற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனம் இப்படியாக வருகிறது, பேதுரு என்று தாம் பேரிட்ட சீமோன் என்று பார்க்கிறோம். இயேசுவானவர் தான் சீமோன் என்கிற அந்த பெயரை பேதுரு என்று மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட அருமையான தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து நம்மை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் உள்ளவர்களை பார்க்கலும் நமக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவர் எந்த சூழ்நிலையிலும் காட்டும்படியாக இன்று வரைக்கும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சீமோன் என்றால் பொருள் என்ன என்று நான் தேடின பொழுது, சீமோன் என்பதற்கு செவி கொடுப்பவர், செவி சாய்ப்பவர், தேவனுடைய வார்த்தையை கேட்க தன்னுடைய செவியை சாய்ப்பவர், செவி கொடுப்பவர் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த சீமோனுக்கு தான் இயேசுவானவர் பேதுரு என்று பெயரை மாற்றினார். பேதுரு என்றால் என்ன அர்த்தம் என்று பார்ப்போம் என்று சொன்னால், பாறை அல்லது கல் என்று பொருள்படும் என்று நம்மால் காண முடிகிறது. இந்த பேதுரு என்னும் இந்த பாறையின் மேல் தான் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பேசினார், ஒரு உறுதிமொழி கொடுத்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பெரியமானவர்களே, இதற்காக தான் இந்த பெயர் சொல்லி அழைக்கும் இந்த தேவன் என்ற இந்த மாபெரும் தலைப்பின் ஊடாக பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த அனைத்து பரிசுத்தவான்களையும் அவர் எப்பொழுது பெயர் சொல்லி அழைத்தார், எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதை நாம் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலும் நம்முடைய பேதுருவை ஆண்டவர் எப்பொழுது சந்தித்தார், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்தார், நீ இனி மீன் பிடிக்கிறவன் அல்ல, மனிதர்களை பிடிக்கிறவராக உன்னை நான் மாற்றப் போகிறேன் என்று அவருடைய பெயரையே மாற்றினார் என்று பார்க்கிறோம். இந்த பேதுரு அவர் கையின் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேகம். அப்போஸ்தலர் நிருபங்களிலே நாம் பேதுரு அவர்கள் செய்த அற்புதங்கள் ஏராளமாய் குவிந்து கிடக்கிறது. பெரியமானவர்களே, ஆகவே இந்த தேவனுடைய நாமத்தை நாம் தெரிந்து கொண்டு, சங்கீத புஸ்தகம் 91வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் இப்படியாக வருகிறது, அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு போய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அவர் உங்களுடைய பெயரை, உங்களுடைய நாமத்தை அவர் அறிந்து பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா என்பதை ஒரு விசை யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே ரட்சிக்கப்படாத ஜனங்கள் யாராகிலும் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக நீங்கள் கேளுங்கள். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அநேகரை அவர்களுடைய பெயரை சொல்லி நீர் அழைத்திருக்கிறீரே, உம்மை குறித்து எனக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும், என்னையும் நீர் பெயர் சொல்லி அழையும், என்னுடைய சொப்பனத்தில் நீர் என்னோடு கூட இடைப்படும் பேசும், அநேகருடைய சொப்பனத்தில் நீர் பேசினதாக உம்முடைய ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்களே, ஆகவே என்னை நீர் பெயர் சொல்லி அழைத்து உம்முடைய ரட்சிப்பை எனக்கு தாரும் என்று கேட்டால் நிச்சயமாக தேவன் கொடுப்பார். பிரியமானவர்களே, நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லா பொருட்களுக்கும் அதை படைத்தவர்கள் மேனுஃபேக்சரர் ரொம்ப அழகா எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதை ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பொருளும் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும், அது குறிப்பிட்ட அந்த காலம் வரைக்கும் அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தயாரித்தவருடைய ஆலோசனை மிகவும் மிகவும் முக்கியம். உங்களையும் என்னையும் தயாரித்தவர் யார்? உங்களுடைய தகப்பன், உங்களுடைய தாயா? அவர்கள் கேட்டு பாருங்கள். நான் எதையுமே செய்யவில்லை, 10 மாதம் உன்னை சுமந்தேன், எப்பொழுது நீ உருவானாய் என்று எனக்கு தெரியாது, சரியாக டாக்டர் சொன்ன அந்த நாளிலே நீ குழந்தையாக என் கையிலே வந்து தவழ்ந்தாய் என்று சொல்லுவார்கள். சிருஷ்டிகர்த்தர் நம்முடைய தாய் தகப்பன் அல்ல. பிரியமானவர்களே, ஆகவே படைத்தவர் என்ன சொல்லுகிறார், உங்களை குறித்து என்னை குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார், உங்களையும் என்னையும் நீதிமான் என்று சொல்லுகிறார், பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார், நான் உங்களை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார், உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நான் ஆணைகளால் கடாவப்பட்டு என்னுடைய உதிரத்தை சிந்தி என் ஜீவனை விட்டு நான் உங்களை பிழை போட்டிருக்கிறேன், மீட்டுக் கொண்டிருக்கிறேன், நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அவர் சொன்ன ஆலோசனைகள் என்ன?
இந்த மனுஷனுக்குள் இருக்கிற ஆத்மா, ஆவி, இந்த சரீரம் மூன்றும் எப்படி இயங்க வேண்டும் என்பதை பரிசுத்த வேதாகமம் அழகாக குறித்து வைத்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நீங்கள் நினைக்கக்கூடாது அகால மரணம் இந்த பூமியில எங்கு பார்த்தாலும் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய கொழுப்பு மக்களுக்கு வந்துவிட்டது. யாரை பின் தொடர வேண்டும், யாரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு உலகத்தில் இருக்கிற ஹீரோக்களுக்கு பின்பாக, ஹீரோயின்ஸ்க்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறதா இந்த உலகத்தில் அநேகர். இப்பொழுது கூட 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்முடைய தமிழகத்தில் கரூரில் 41 ஜீவன் மரித்து போனது. கால் மிதிப்பட்டு ஸ்டம்பேட் என்று சொல்லுவார்கள். எதற்காக? இப்படிப்பட்ட படைத்தவர் என்ன சொன்னார்? அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, மாறாக பிரகாசம் அடைகிறது என்று பார்க்கிறோம். பூமியில் இருக்கிற நடிகர்களையும் நடிகைகளையும் நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக வெட்கப்பட்டு போவோம். ஆண்டவர் ஒண்ணுமே தடுத்து நிறுத்த மாட்டார். பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் சுய சித்தத்தை கொடுத்திருக்கிறார். சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய சுய சித்தத்தை, ஃப்ரீ வில் என்று சொல்லப்படுகிற அந்த இலவசமான அந்த சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய சித்தத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அது லிபர்ட்டி, ஆண்டவர் கொடுத்த லிபர்ட்டி. அதை நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மிஸ்பிஹேவியர் மூலமாக அவருடைய சுய சித்தத்தை, ஃப்ரீ வில்லை நாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு காரியம். ஆகவே யார் வேண்டுமானாலும் யார் பின்பாக சொல்லட்டும், யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் ஆளுகை செய்யட்டும். ஆனால் நீங்களும் நானும் நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவாதி தேவனுக்கு பின்பாக நாம் தொடர்ந்து செல்வோம் என்று சொன்னால், அவருடைய முகத்தையே நாம் நோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, மரியாதை, துதி, ஸ்தோத்திரங்கள், நன்றி, பலிகள் இவைகளெல்லாம் நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், always I used to say, you must make his heart cool என்று சொல்லுவேன். அவருடைய இருதயத்தை சில் பண்ணுங்க, கூல் பண்ணுங்க. நிச்சயமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையை, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய இருதயத்தை சில் பண்ணுவார், கூல் பண்ணுவார். இப்படியாக அவர் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். எதற்காக நமக்கு கனவீனம்? பெரியமானவர்களே, உற்பத்தியாளர், நம்முடைய உற்பத்தியாளர் ஒரே ஒரு உற்பத்தியாளர் தான். இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், அவர்கள் சொல்லுகிற உபதேசங்கள் நமக்கு வேண்டவே வேண்டாம். 1999 கல்ட் தாட்ஸ் இருக்கிறது அதுக்குள்ள. ஆனால் தேவாதி தேவன், நானே இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், நானே சத்தியமும் ஜீவனும் வழியுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், அவர் சத்தியத்தை மட்டுமே நமக்கு வலியுறுத்தி பேசியிருக்கிறார். பெரியமானவர்களே, அந்த சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். You will know the truth, that truth will set you free என்று நாம் பார்க்கிறோமே. அந்த சத்தியத்தை நாம் அறியும் பொழுது, அந்த சத்தியபரனாகிய இயேசுவானவரை குறித்து, அவருடைய உபதேசத்தை குறித்து, அவருடைய மலைப்பிரசங்கத்தை குறித்து நாம் நன்கு தெரிந்து வைத்திருப்போம் என்று சொன்னால், நான் ஏற்கனவே பல உபதேசங்களில் சொல்லியிருக்கிறேன், 10+2 நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கொடுத்த 10 கட்டளைகளையும், புதிய ஏற்பாட்டில் கொடுத்த 2 கட்டளைகளையும் நீங்களும் நானும் படித்து புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், நிச்சயமாக நாம் இறைவன் எதிர்பார்க்கிறபடி 120 ஆண்டுகள் பிரியமானவர்களே, சந்தோஷத்துடன், சமாதானத்துடன், வெற்றி வாழ்க்கையுடன், பொருளாதார ஆசீர்வாதத்துடன், தெய்வீக பாதுகாப்புடன். சமீபத்தில் தாய்லாந்து பட்டாயா வரைக்கும் போய் வந்தேன். நான் முதல் முறையாக ஒரு அனுபவம். 60 வயது ஆனாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்குள்ளே நம்மளால் போக முடிகிறதா என்ற பாராஷூட்டில் நான் அப்படியே அந்த கடலில் சுற்றி வந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. அதே கடலிலே, அதே பாராஷூட்டில் ஏறின அந்த ஸ்கூப்பா டைவிங்னு சொல்லப்படுகிற அந்த கடலுக்குள் நீந்த ஒருத்தர் சென்றார். அவர் ஆக்சிஜன் கட்டாகி கரெக்டாக 24 மணி நேரத்துக்குள்ளே அவர் மரித்து போனார். என்ன ஒரு மாபெரும் வித்தியாசம்! தேவன் ஒருவரை உயர்த்தி ஒருவரை தாழ்த்துகிறார் என்று அர்த்தமா? இல்லவே இல்லை. அவரை நோக்கி பார்த்து புறப்பட வேண்டும். புறப்படும் பொழுது, பிரயாணம் செய்யும் பொழுது, எங்கள் வழிகளை வாய்க்க பண்ணும் இறைவா, நீ போகும் பொழுதும் திரும்பி வரும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறாரே, அந்த வார்த்தையில சொல்லி புறப்படுகிறோமா? உணவை உட்கொள்ளும் பொழுது தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை சொல்லி நாம் உணவை உட்கொள்ளுகிறோமா? உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னாரே, அவருக்கு கொடுக்கிற மகிமை மரியாதையை நாம் கொடுக்கிறோமா? அல்லது ஏனோ தானோ என்று சாப்பிட்டு மகிழ்கிறோமா? அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம், மகிமை, மரியாதை அனைத்தையும் நாம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மோடு கூட இருந்து, அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெரியமானவர்களே,
ஏதோ ஒரு விரும்பாத ஒரு விருந்தாளி வந்ததை போல நம் தேவனை பார்க்கக்கூடாது. அவர் பசுத்தமுள்ள தேவன், நாம் நரர்கள். we are human, just we are human. our God is holy, holy God. அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு நிச்சயமாக அந்த நாளிலே பேதுருவை பெயர் சொல்லி அழைத்து, சீமோன் என்ற அவருடைய பெயரை பேதுரு என்று மாற்றினார், யாக்கோபு என்பவரை பெயரை மாற்றி இஸ்ரவேல் என்று அழைத்தார். அந்த தேவன் இன்று உங்களோடும் என்னோடு கூட இருந்து இன்னும் சிறப்பான காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். புரிந்து கொள்ளுங்கள், நிறைய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்து காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாக நீங்கள் விரும்புகிற காரியங்கள் உங்களை வந்து சேரும் பெரியவர்கள். எந்த ஜோசியத்தையும் நம்பாதேயுங்கள், நாள்களையும் கிழமைகளையும் நம்பாதேயுங்கள். மனிதர்களை நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று சொல்லுகிறாரே. சிலர் ரதங்களை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே. அவரும் ஒரு ராஜாவாக இஸ்ரேல் ஜனத்தை ஆண்டவர் தானே, ராஜா தானே. அவரே அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் அல்லவா பிரியமானவர்களே? ஆகவே அவரை நோக்கி நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் ஒரே ஒரு பாகத்தை நாம் தியானம் செய்து, அதாவது அடுத்த பாகத்தில் கொண்டு வரப்போகிற நபர் மகா பரிசுத்தவானாகிய பெரிய அப்போஸ்தலனாக உருவெடுத்த சவுல் என்கிற பவுல். அவருடைய பெயரை தேவன் எப்படி மாற்றினார், அவரை எப்படி பெயர் சொல்லி அழைத்தார், அவரை கொண்டு தேவன் எப்படி பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதை நாம் பார்க்க போகிற பெரியமானவர்களே. அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி காட் பிளஸ் யூ என்று சொல்லி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து விடை பெற்றுக் கொள்கிறேன். பாய் பாய். காட் பிளஸ் யூ. நன்றி.